நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தடுப்பூசி போடுவதற்கான தேதி குறிப்பிடப்பட்டு மிக முக்கியமான அறிவிப்பை தற்பொழுது மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய 2 தடுப்பூசி மருந்துகளுக்கு தற்பொழுது இந்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதை தொடர்ந்து தற்பொழுது தடுப்பூசி போடுவதற்கான ஒத்திகை பணிகள் கடந்த ஒரு வார காலமாக அனைத்து மாநிலங்களிலும் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக இன்று பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் நடைபெற்ற அந்த அமைச்சரவையின் ஆலோசனை கூட்டத்தில் தடுப்பூசி போடும் பணியை என்று தொடங்குவது என்பது தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள், சுகாதாரத்துறை நிபுணர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மற்றும் மாநிலங்களின் முதலமைச்சர்களின் ஆலோசனை கூட்டத்தில் அது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அதன்படி ஜனவரி 16ஆம் தேதி 3 கோடி பேருக்கு முதல் கட்டமாக தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதில் 50 பேருக்கு மேற்பட்டோர் மற்றும் முன்கள பணியாளர்கள் மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளித்து, அதாவது காய்ச்சல் மற்றும் உடல் பலவீனம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு இந்த பெருந்தொற்று வைரஸ் பாதிப்பு இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக முன்னுரிமை அளித்து அவசர சிகிச்சை பிரிவில் அவர்களுக்கு அந்த தடுப்பூசி போடும் பணி நடைபெறும் என்ற அறிவிப்பும் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. ஜனவரி 16 முதல் நாடு முழுவதும் பெருந்தொற்று தடுப்பூசி போடும் பணி இந்தியாவில் தொடங்கப்படுகிறது. கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய 2 மருந்துகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து அந்தந்த மாநிலங்களுக்கு தேவைப்படும் அளவுக்கு மத்திய சுகாதாரத்துறை அந்த தடுப்பூசி சேகரிப்பு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த மையங்களிலிருந்து இதுவரை பயிற்சி கொடுத்த செவிலியர்கள் மற்றும் அதற்கான மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைப்படி நோயாளிகளுக்கு நாடு முழுவதும் வரும் 16ஆம் தேதி முதல் பெருந்தொற்று தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்படும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பை தற்பொழுது மத்திய அரசு வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இந்த புத்தாண்டில் பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி, தங்களின் தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.